மூடம் என்ற சொல்லுக்கு முழுமையாக மூடப்பட்டது என்று பொருள். ஒரு பொருள் முழுமையாக தெரியாதபடி அடியோடு மறைக்கப்பட்டிருப்பதே மூடமாகும். ஜோதிட சாஸ்திரங்களில் கூட சில குறிப்பிட்ட காலங்களில் கிரகங்கள் அடியோடு மறைந்திருக்கும். அப்போது அவற்றின் பலன்கள் எதுவும் அந்த ஜாதகருக்கு இருக்காது. இதனையே குருமூடம், சுக்கிரமூடம் என்றெல்லாம் குறிப்பிடுவர். எந்த ஒரு விஷயத்தையும் அடியோடு தெரிந்து கொள்ளும் திறன் இன்றி மனம் முழுமையாக மூடப்பட்டவனே மூடன் ஆவான். முட்டாள் என்பவன் வேறு. முட்டாள் செய்திகளை தப்பும் தவறுமாக புரிந்து கொள்பவன். மூடன் என்பவனோ அது பற்றிய சுவடு கூட அறியாத அறிவிலி ஆவான். அன்றாட வாழ்வின் நெளிவு சுளிவுகளை அறியாதவன், பிழைக்க தெரியாதவனை நாம் மூடன் என்போம். ஆனால் ஞானிகளை பொறுத்தவரை ஒரு நாட்டின் ஏழை குடியானவன் முதல் அந்நாட்டின் அதிபர் வரை அனைவரும் மூடர்களே. உணவு, உடை, உறைவிடம் என்றெல்லாம் வாழ்வின் தேவைகளை தேடி தேடி பூர்த்தி செய்யும் இவர்களால் மனம் என்பது என்ன என்று கூட உணர முடிவதில்லை. மனம் மற்றும் மனம் கடந்த வாழ்வு பற்றி ஒன்றுமே அறியாதவர்கள் இவர்கள். இவர்களை சூஃபிகள் மூடப்பட்ட விதை என்கிறார்கள். ஒரு மொச்சை கொட்டையின் மேல் தோல் முதற்கொண்டு ஒரு மாங்கொட்டையின் மேல் ஓடு வரை விதைகள் அனைத்தின் மேல் தோலும் மிக உறுதியானவை. வெளியிலிருந்து வரும் எதுவும் அதை எளிதில் உடைத்துவிட முடியாது. ஆனால் உள்ளிருப்பது முளைக்கும் போது சர்வசாதாரணமாக விதையை பிளந்து கொண்டு வரும். கோழியின் முட்டை வெளியே கடினமாயிருக்கிறது. ஆனால் அதன் உள்ளே வளரும் குஞ்சு 2-3 கொத்து கொத்தி அதை உடைத்து கொண்டு வெளியே வந்து விடுகிறது. மனிதனின் மனமும் வெளியிலிருந்து வரும் எவற்றாலும் பாதிப்படையாது. அதே சமயம் உள்ளே இருந்து சர்வ சாதாரணமாக அதனை கிழித்து கொண்டு அதனால் வெளிவர முடியும். ஆனால் மூடப்பட்ட விதையானது எளிதில் முளைத்து விடாது. ஆடுகள், மாடுகள், யானைகள் போன்றவை மரக்கிளைகள், இலைகள், பழங்கள் இவற்றை உண்ணும். அப்படி அவை உண்டது அவற்றின் வயிற்றில் செரிமானமாகிவிடும். உறுதியான மரத்தின் பட்டையையே கூழாக்கிவிடும் அந்த வயிற்றால் ஓவல் வடிவத்தில் இருக்கும் இந்த சிறு விதையை மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது. வயிற்றின் உட்புறம் பல வகைகளில் இவை புரட்டப்பட்டாலும் முழுமையாக சிறிதும் உருமாறாமல் சாணத்துடன் இவை வெளியே வந்து விழுந்துவிடும். மூடப்பட்ட மனம் கொண்ட மக்களும் அத்தகையவர்களே. ஞானத்தின் சிறு கீற்று கூட அவர்களுக்குள் நுழைவது இல்லை. வாழ்வில் எத்தனை அவலங்களை சந்தித்தாலும் இடர்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவற்றிலேயே தோய்ந்து கிடப்பர். எத்தனைதான் அனுபவங்கள் அவர்களை புரட்டி போட்டாலும் அது குறித்து கவலையின்றி மீண்டும் உலக இன்பங்களிலேயே உழல்வர். சூதாடி எவ்வளவு பொருளை இழந்தாலும் கையில் கொஞ்சம் பொருள் கிடைத்ததும் மீண்டும் சூதாடவே செல்கிறான். சம்சாரத்தில் உழன்று போதுமடா சாமி என்று மனம் கதறுபவனும் மீண்டும் அதிலேயே போய் விழுகிறான். வாழ்வில் ஒரு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கணம் ஒன்று சிலருக்கு வருகிறது. அக்கணத்தில் விதை முளைவிடுவது போல் அவர்கள் மனதினுள் மெல்லிய கீற்று ஒன்று தோன்றுகிறது. என்ன அவலம் இது? எதனால் இவை இப்படி நிகழ்கின்றன என்பவை போன்ற கேள்விகள் அப்போது அவர்கள் மனதில் பிறக்கின்றன. அதன் பின்னரே அவர்கள் மனம் மெல்ல ஞான பாதையில் அடியெடுத்து வைக்கிறது. அதன் பின் அவர்களால் இயல்பு வாழ்க்கையில் ஒன்ற முடிவதில்லை. பொதுவாகவே மூடப்பட்ட விதைக்கு பயமில்லை. அது மிகவும் பாதுகாப்பானது. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. வளர்ந்த மரத்துக்கும் கவலை இல்லை. அது மிக உறுதியானது. ஆழமாக வேரூன்றி நிற்பது. அதையும் எதுவும் அசைத்துவிட முடியாது. ஆனால் அப்போதுதான் முளைத்திருக்கும் ஒரு சிறு செடியின் நிலை அப்படிப்பட்டதில்லை. அதனை ஏதாவது மிருகங்கள் மேய்ந்து விடலாம். ஏதாவது ஆடு மாடுகள் மிதித்து விடலாம். மழை, வெயில், காற்று என்று எதுவும் அதை வேரோடு பறித்து எறிந்து விடலாம். அதனால் சிறு செடியானது மிகுந்த அச்சத்தில் இருக்கும். அதற்கு தான் பாதுகாப்பு தேவைப்படும். முளைக்காத விதை போன்ற மனிதர்களிடம் இந்த வகையான ஊசலாட்டங்கள் எல்லாம் இருக்காது. ஏனெனில் அவர்களுக்கு ஞானம் என்பது பற்றி தெரியவே தெரியாது. அவர்களது கவலையே அடுத்த வேளை உணவு, அன்றாட தேவைகள் பற்றியாகத்தான் இருக்கும். அதற்கு வழி செய்பவனே அவனை பொறுத்தவரை கடவுள். அதை அடையும் முறைகளே அவனை பொறுத்தவரை ஞானம் பெறுவது. பக்குவப்பட்ட ஞானிகள் வளர்ந்த மரம் போன்றவர்கள். அவர்களுக்கு சஞ்சலம் என்பது இல்லை. அவர்கள் இவற்றின் மூலம் வரை சென்று அதன் தன்மையை கண்டறிந்தவர்கள். அதனால் சிரித்தபடி நகர்ந்து விடுவார்கள்.
முளைவிட்ட சின்னஞ்சிறு செடியின் நிலையில் உள்ளவனே அஞ்சுகிறான். அவன் மனதுள் எண்ணற்ற கேள்விகள் எழுகின்றன. எல்லாம் உண்மை என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. கூடவே எல்லாம் பொய் என்பது போல் ஒரு மயக்கமும் அவனுக்கு வருகிறது. ஆன்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் நடுவில் நின்று ஊசலாடுபவன் இவன். அதனாலேயே இவனுக்கு குரு தேவைப்படுகிறார். அவன் மனம் தக்க குருவின் பாதுகாப்பை எண்ணி ஏங்குகிறது. சிறந்த குருவை எந்த சீடனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நல்ல சீடனை குருவால் அடையாளம் கண்டுவிட முடியும். எந்த குருவும் தன் இருப்பிடத்தை விட்டு சீடனை தேடிக்கொண்டு செல்வது இல்லையே. அதனாலேயே சீடனானவன் பல இடங்களிலும் தக்க குருவை நாடி செல்கிறான். ஒவ்வொருவரும் முன்னிலையிலும் போய் நிற்கிறான். சூஃபி ஞானிகள் தனக்கு நல்ல சீடர்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் வழி தெரியாதவர்கள் வழி கேட்கும்போது வழி சொல்லி அனுப்புவது போல் இந்த ஞான பாதையில் பிரவேசிக்க எண்ணி தேடி வந்தவன் திக்கு திசை தெரியாமல் திணறுவதை கண்டால் அன்புடன் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். அதேபோல் சூஃபி ஞானிகள் தங்களை போன்ற மற்ற சூஃபி ஞானிகளையும் பொருட்படுத்த மாட்டார்கள். மதவாதிகள் பலரும் தங்களது மார்க்கமே சிறந்தது என்று மூச்சு வாங்க உரத்த குரலில் வாதிடுவது போன்ற வேடிக்கைகளை அவர்கள் செய்வது இல்லை. கடலில் கலந்த பின்னர் அங்கே யூப்ரடீஸ் நதியும் இருப்பது இல்லை, டைக்ரீஸ் நதியும் இருப்பது இல்லை என்பதும், கடல் என்ற ஒன்று மட்டும்தான் அங்கு இருக்கும் என்பதும் அவர்களுக்கு நன்கு தெரியும். ராஃபியா என்ற பெண் துறவி சந்தைக்கு சென்று கொண்டிருந்தார். புகழ்பெற்ற பெண் சூஃபி அவர். சூஃபி ஞான உலகில் அவருக்கென தனி இடம் உண்டு. வெகு சில பெண்கள் சூஃபிகளில் அவரும் ஒருவர். ஒவ்வொரு நாளும் சந்தைக்கு சென்று தான் அறிந்த சத்தியத்தை உரத்த குரலில் முழங்கிவிட்டு வருவார் அவர். அந்நாட்களில் இப்படியொரு பழக்கம் கிரீஸ், ரோம், எகிப்து, அரேபிய பகுதிகளில் இருந்தது. தத்துவ ஞானிகள், ஆன்மீகவாதிகள், அரசியல் நிபுணர்கள் எல்லோரும் தாம் அறிந்ததை சந்தையில் மக்கள் நடுவில் உரக்க கூறுவர். சாக்ரட்டீஸ், டெமாஸ்தனீஸ் போன்றவர்கள் இப்படி பிரபலம் பெற்றவர்களே. அவர்கள் கூறியதிலுள்ள சிறந்த கருத்துக்கள் அரசனை எட்டும். நாடு முழுவதும் அந்த கருத்துக்கள் பரவும். தாம் பெற்ற ஞானத்தை அனைவரும் உணரட்டும் என்ற நல்ல நோக்கில் இவர்கள் இவ்வாறு செய்தார்கள். காலப்போக்கில் பிரபலம் அடைவதற்கான எளிய வழி இது என்பதால் பலரும் இதனை நாடவே சந்தை கூச்சல் மிக்கதாக மாறிவிட்டது. இதனை நையாண்டி செய்யும் கதைகள் பல உண்டு. ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் சந்தையின் நடுவே இருந்த மேடையில் ஏறி நின்றார். உடனே மக்கள் நாற்புறமும் அவரை சூழ்ந்து கொண்டு நின்றனர். அவர் சொல்லப்போவதை கேட்கும் ஆவலுடன், நான் சொல்லப்போவது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் முல்லா. உடனே தெரியாது என்றனர் பலரும். தெரியாதவர்களுக்கு அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை என்றபடி திரும்பினார் முல்லா. தெரியும் தெரியும் என்றனர் சிலர். தெரிந்தவர்களுக்கு அதையே திரும்ப சொல்வதால் என்ன பலன்? அது உங்களுக்கே ஏற்கனவே தெரிந்ததுதானே என்றார் முல்லா. சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது என்றான் ஒருவன் சாதுரியமாக. நல்லது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் முல்லா மேடையை விட்டு இறங்கியபடியே. தினந்தோறும் பலரும் மேடையில் ஏறி தனக்கே தெரியாதவற்றை பற்றி உரத்த குரலில் விவாதிப்பதை கேலி செய்து சொல்லப்பட்ட கதை இது. மற்றொரு கதையும் உண்டு. ஒரு முறை முல்லா நார்ச்சந்தியில் மேடை மீது ஏறி நின்றார். படபடவென்று கைகளை தட்டினார். பிறகு, மக்களே, முயற்சி இல்லாமல் வெற்றி அடைய வேண்டுமா? அதிர்ஷ்டம் இல்லாமல் முன்னேற வேண்டுமா? உழைப்பு இல்லாமல் பெரும் செல்வம் பெற வழி வேண்டுமா என்று கேட்டார். உடனே அங்கு பெரும் கூட்டம் திரண்டுவிட்டது. ஆமாம் ஆமாம் என்று கூவினார்கள் அவர்கள் அனைவரும். நல்லது, அப்படி ஒரு வழி எனக்கு தெரிய வரும்போது அவசியம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு இறங்கி சென்றார் முல்லா. ஞானிகள் எவ்வளவுதான் உண்மையையும் நிதரிசனத்தையும் போதித்தாலும் மக்கள் எதிர்பார்ப்பது அது அல்ல என்பதை விளக்கும் கதை இது. இது போன்ற கதைகளால் தான் சூஃபி இலக்கியங்களில் முல்லாவுக்கு சிறந்த இடம் உள்ளது. வெகு நாட்களாக ராஃபியா தான் அந்த வழியாக செல்லும் போதெல்லாம் இந்த காட்சியை காண்பார். அவர் பார்க்கும் போதெல்லாம் மசூதிக்கு முன்னால் ஹசன் என்ற ஞானி உட்கார்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். திரும்ப திரும்ப மனம் உருகி, கடவுளே,
கதவை திறந்து விடு, கதவை திறந்து என்னை உள்ளே விடு என்று மட்டுமே அவர் எப்போதும் கூறிக்கொண்டிருப்பார். தினமும் இதனை கண்டும் மௌனமாக சென்று கொண்டிருந்த ராஃபியா ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவர் அருகில் சென்றார். அப்போது ஹசன் மூடிய கண்களில் கண்ணீர் வழிய, இறைவா, ஏன் என் குரலுக்கு நீ செவி சாய்க்கவில்லை? ஏன் என் பிரார்த்தனையை கண்டுகொள்ள மறுக்கிறாய்? என்னை உள்ளே அனுமதி, கதவை திறந்து விடு என்று கதறிக்கொண்டிருந்தார். தினமும் இந்த காட்சியை கண்டு சிரித்தபடி செல்லும் ராஃபியா அன்று நேராக அவர் அருகே சென்றார். அவரது தோளை பற்றி உலுக்கி, இந்த முட்டாள்தனமாக கதறலை நிறுத்து, கதவு திறந்துதானே இருக்கிறது, நீயும் உள்ளேதானே இருக்கிறாய் என்றார். அவரை ராஃபியா உலுக்கிய அந்த கணத்தில் பளீரென அவருள் எதுவோ விடுபட்டது. ஹசனுக்கு அந்த கணத்தில் பேருண்மை வெளிப்பட்டது என்கிறது சூஃபி வரலாறு. எழுந்து அவரது கண்களை பார்த்தபடியே அவர் காலில் விழுந்தார் ஹசன். தக்க சமயத்தில் வந்து தெரியப்படுத்தினீர்கள், இல்லையேல் வாழ்நாள் பூராவும் கதறிக்கொண்டே இருந்திருப்பேன். நானும் பல ஆண்டுகளாக புலம்பிக் கொண்டிருந்தேன். தாங்களோ அதை கண்டும் காணாதது போல்தான் சென்று கொண்டிருந்தீர்கள். உண்மைதான் என்றார் ராஃபியா. எனினும் அதற்குரிய தருணத்தில்தான் எதுவும் நிகழும். சரியான முதிர்ந்த தருணத்துக்கு காத்திருந்தேன். இன்று அத்தருணம் கிடைத்தது. நேற்று உன்னிடம் நான் இதை கூறியிருந்தால் உனக்கு எரிச்சல் வந்திருக்கும். உன் பிரார்த்தனையை கெடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டி கோபப்பட்டிருப்பாய். உன் பிரார்த்தனையின் போது குறுக்கிடுவதும் சரியல்லதான். ஒரு கணத்தில் ஒரு குழுக்களில் ஹசன் அவர் வாழ்நாளெல்லாம் எதை தேடினாரோ அதை அடைந்தார் என்கிறது சூஃபி இலக்கியம். கனவில் நெடுந்தூரம் பயணம் செய்த ஒருவன் திரும்பி வர நெடுநேரமா ஆகப் போகிறது. ஏற்கனவே அவன் வீட்டுக்கு வந்துவிட்டான். வீட்டின் உள்ளேதான் இருக்கிறான். ஆனால் உறக்கத்தில் உள்ளான். ஆனால் கனவில் எங்கோ ஒரு தொலைவுக்கு சென்று விட்டான். ஒரு சிறு உழுக்கல் அவனை விழிப்புற செய்கிறது. தான் கண்டது கனவு என்பதையும் தான் வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறோம் என்பதையும் உணர்கிறான். உள்ளுணர்வின் விழிப்பும் அத்தகையதே என்கின்றனர் சூஃபி ஞானிகள். வேறொரு கதையும் கூட கூறப்படுவதுண்டு. ரஃபியாவினால் ஞானம் பெற்ற ஹசன் என்னதான் ஞானியாய் இருந்த போதிலும் அவர் மனதின் ஒரு மூலையில் ரஃபியா தன்னை உலுக்கி ஞானம் புகட்டிய சம்பவம் ஒரு சிறு தாழ்வு மனப்பான்மையை அளித்திருந்ததாம். ஞானம் பெற்ற ஒருவன் கூட நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று கருதினால் அவன் ஞானத்தில் இருந்து வழுக்க ஆரம்பித்து விடுகிறான். அதாவது அங்கே நான் என்ற உணர்வின் விதை தோன்றிவிடுகிறது. அடுத்து படிப்படியாக அனைத்து உணர்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வர ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் ஒரு பெரும் தொகையை ஒருவன் உங்களிடம் கொடுத்தால் கூட, அப்படி கொடுத்தவன் மீது நன்றியும் மதிப்பும் உங்களுக்கு இருந்தாலும் அந்த எண்ணங்களின் அடி ஆழத்தில் எனக்கு கொடுக்கும் நிலையில் இவன் உள்ளான், இவனிடம் பெறும் நிலையில் நான் உள்ளேன் என்ற அசூசை ஒலித்திருக்குமாம். அன்றாடம் ஆயிரம் எண்ணங்களால் அலைப்புண்டு கிடக்கும் சராசரி மனிதர்கள் நாம் என்பதால் அது நம்மை அவ்வளவாக பாதிப்பதில்லை. ஆனால் ஞானம் பெற்ற ஹசனிடம் மனமும் இல்லை, எண்ணங்களும் இல்லை. ஆனால் ரஃபியா மூலம் ஞானம் பெற்ற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே அவரிடம் மிஞ்சி இருந்தது. அதனால் எப்படியாவது ரஃபியாவிடம் பெரும் மதிப்பு பெற்றுவிடும் சிந்தனை தோன்றிவிட்டது. கொஞ்ச காலம் கழித்து ரஃபியா அல் அடாவியாஸை ஹசன் பாஸ்ரா நகரின் வெளியே சந்தித்தார். அப்போது இருவரும் நதிக்கரையில் இருந்தனர். நதியில் வெள்ளம் கரை புரண்டோடியது. ரஃபியாவை கண்ட ஹசன் தமது சிறு விருப்பை தண்ணீரில் போட்டார். நதியின் வெள்ளத்தில் மூழ்காமல் நகராமல் அது அப்படியே நின்றது. அதன் மீது ஏறி நின்ற ஹசன், ஓ ரஃபியா, வாருங்கள், இருவரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம் என்றார். ஓ ஹசன், உலகத்தின் கடை தெருவில் நிற்கும் ஒரு விற்பனையாளனைப் போல் ஏன் நடந்து கொள்கிறீர்கள்? உங்களது உறுதியற்ற தன்மையினால்தான் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள். பூரண நம்பிக்கை இன்னும் உங்களுக்குள் வரவில்லை. இப்படி கூறிய ரஃபியா தமது பிரார்த்தனை பாயை காற்றில் வீசி எறிந்தார். அப்படியே அந்தரத்தில் எழும்பிய அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். இங்கே மேலே வாருங்கள் ஹசன், மக்கள் எல்லோரும் நம்மை பார்த்து மலைத்து போய் புகழட்டும் என்றார். வாய் மூடி மௌனமாக நின்ற ஹசனை பார்த்து ரஃபியா கூறினான், ஹசன், நீங்கள் செய்ததை ஒரு சிறு மீன் இயல்பாக செய்யும். நான் செய்ததை ஒரு சின்னஞ்சிறு ஈ இயல்பாக செய்யும். இவை சர்வ சாதாரணமானவை. இவை இரண்டிற்கும் அப்பால் தான் உண்மையான பணி உண்டு. அதை தான் நாம் தலையாய கடமையாக நாம் கொள்ள வேண்டும். அந்த கணத்தில்தான் ஹசனிடம் எஞ்சி நின்ற நான் என்பது போன்ற உணர்வுகளும் விடை பெற்று கொள்ள பரிபூரண ஞானம் அவருள் முகிழ்த்தது என்கின்றன சூஃபி இலக்கியங்கள்.
துறப்பதை கூட நான் துறந்துவிட்டேன் என்ற உணர்வுடன் துறத்தல் கூடாது. உண்மையில் சொல்லப்போனால் அனைத்தையும் துறந்த ஒருவன் தனது நான் என்னும் பெருமித உணர்வை மட்டும் உதறாவிட்டால் அவன் எதையுமே துறந்தவன் ஆக மாட்டான். தோட்டம் முழுவதையும் கொத்தி பண்படுத்தினாலும் ஒரு மழை பெய்த பின் தோட்டம் பூராவும் புற்கள் மண்டிவிடுவது போல் மனதின் மூலையில் இருக்கும் இந்த நான் என்ற உணர்வின் வழியே உலகில் உள்ள சகல குப்பைகளும் உள்ளே மண்டி உள்ளமே குப்பை காடாகிவிடும். சூஃபி கதைகளில் ஒன்றின்படி இறைவன் உலகை படைக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டார். இறைவன் உலகை சிருஷ்டித்து கொண்டிருந்த போது 4 தேவதைகள் அங்கே வந்தன. இறைவனின் பணியை சற்று நேரம் அவை பார்த்து கொண்டிருந்த பின்னர் முதல் தேவதை கேட்டது, இதனை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள் என்று. இரண்டாவது தேவதை கேட்டது, எதற்காக நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. மூன்றாவது தேவதை கேட்டது, நானும் ஏதாவது உதவி செய்யட்டுமா என்று. நான்காவது தேவதை இவற்றின் மதிப்பு என்ன என்று கேட்டது. ஐந்தாவதாக அப்போதுதான் அங்கு வந்த ஒரு தேவதை இறைவனின் படைப்பை கண்டு மகிழ்ச்சியுடன் கைத்தட்டியது. பின்னர் இறைவனால் வாழ்ந்து பார்க்கும்படி இவர்கள் 5வரும் பூமிக்கு அனுப்பப்பட்டனர். இவர்களில் முதல் தேவதை ஒரு விஞ்ஞானியாய் பிறந்தது. இரண்டாவது தேவதை ஒரு தத்துவ மேதையாக உருவெடுத்தது. மூன்றாவது தேவதை தன்னலமற்ற தியாகியாக அவதரித்தது. நான்காவது தேவதை ஒரு சிறந்த வியாபாரியாக உருவெடுத்தது. ஐந்தாவது தேவதையிலிருந்து ஒரு சூஃபி ஞானி தோன்றினார் என்று போகிறது இந்த கதை. ஜென் துறவிகள் பார் என்று சொல்வார்களாம். எதுவும் செய்யாதே, வெறுமனே பார்வையாளனாக இரு. இயற்கையின் முழு பரிணாமத்தையும் உணர நீ பார்வையாளனாக இருந்தால் மட்டுமே முடியும் என்கிறார்கள் இவர்கள். மகாபாரதம் எழுதிய வியாசரே வெறும் பார்வையாளனாகத்தான் இருந்தார். ஞானிகளில் பெரும்பாலோர் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. தங்களுக்கு நிகழ்வதையும் கூட தாங்களே 3ஆம் நபர் போல் விலகி நின்று பார்த்தவர்கள்தான் அவர்கள். ஒரு மதகுரு மறைந்த பின்னர் அவரது சீடர் அந்த இடத்துக்கு வந்தார். முன்னர் இருந்த குரு செய்த அனைத்தையும் அவர் அடியோடு தலைகீழாக மாற்றினார். பலருக்கு இது பிடிக்கவில்லை. எனினும் குருவை குறை கூற எவருக்கும் துணிவில்லை. எனவே அரசனின் காதில் இதனை போட்டு வைத்தனர். மன்னனுக்கு மத விஷயங்களில் ஈடுபட்டு விசாரணை செய்ய இஷ்டமில்லை. எனினும் இவர்களது தொந்தரவுக்காக விசாரிக்க விரும்பினான். ஒரு முறை நேரில் சென்று குருவை சந்தித்தான். வணங்கிய மன்னனை வரவேற்ற குரு ஆசனம் அளித்து அமர வைத்தார். பேச்சுவாக்கில் மன்னன் கேட்டான், நீங்கள் முந்தைய குரு மாதிரி இல்லையே என்று. யார் சொன்னது? முழுக்க முழுக்க அவரை பின்பற்றும் ஒரே சீடன் நான் தான் என்றார் குரு. நீங்கள் அவரை போல் இல்லை என்கிறார்கள். அவர் செய்து வந்த பலவற்றையும் நீங்கள் மாற்றி விட்டீர்களாமே. உண்மை என்றார் குரு. எனக்கு முன் இருந்த எனது குரு கண்மூடித்தனமாக எவரையும் பின்பற்ற மாட்டார். தானே சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பார். நான் அவரையே பின்பற்றுவதால் நானும் அப்படியே எதையும் கண்மூடித்தனமாக தொடர்வதில்லை. சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கிறேன். எந்த ஒன்றையும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பதோ கண்மூடித்தனமாக ஆதரிப்பதோ இரண்டுமே தவறானவை. ஆதரிப்பது எதிர்ப்பது இரண்டுக்கும் முன்னால் அது என்ன என்பதை உணர வேண்டும். உணர்ந்த பின்னர் அதை ஏற்பதா மறுப்பதா என்று முடிவு செய்யலாம். உணர்ந்து செய்யப்படாத ஒரு காரியம் அது சரியாக செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட அதில் பொருள் இல்லை. உணர்ந்து செய்தால் அது தவறாயிருப்பினும் நன்றே. தவறை திருத்திக் கொள்ள நிச்சயமாக அதில் வழி உண்டு. ஒன்றை உணராமல் அதை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர்களை மாற்றுவது எளிதான காரியம் அல்ல. முல்லா நஸ்ருதீன் கதைகளில் ஒரு வேடிக்கையான கதை. நஸ்ருதீன் சிறுவனாக இருந்தபோது ஒரு முறை சமையலறையில் அவருடைய அம்மா பலகாரங்கள் செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த நஸ்ருதீனுக்கு நாக்கில் நீர் ஊறியது. அம்மா அப்பால் சென்றதும் உள்ளே நுழைந்து ஒரு அப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார் அவர். அம்மாக்களை யாராவது ஏமாற்ற முடியுமா? அவர் சுலபமாக இதை கண்டுபிடித்து விட்டார். நஸ்ருதீன், வா இங்கே என்றார். கண்டிக்காமல் கோபப்படாமல் நஸ்ருதீனுக்கு அவரது தவறை உணர்த்த விரும்பிய தாய் அவர். நஸ்ருதீன், நீ பட்சணத்தை திருடிய போது இந்த அறையில் கடவுள் இருந்தார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும் என்றார் நஸ்ருதீன். அவர் நீ திருடியதை பார்த்து கொண்டிருந்தார் என்பதை நீ அறிவாயா? அறிவேன் என்றார் நஸ்ருதீன். உன் செயலை பார்த்து கொண்டிருந்த அவர் உன்னிடம் என்ன சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறாய்? இந்த அறையில் நம் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. 2 பட்சணமாக எடுத்துக்கொள் என்று சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன் என்றார் நஸ்ருதீன்.
யாருக்கு தேவைப்படுகிறதோ அவனுக்கே அதன் மீது முதல் உரிமை உண்டு. பட்சணங்கள், இனிப்புகளின் மீது குழந்தைகளுக்குத்தான் முதல் உரிமை உண்டு. கடவுளின் பெயரால் கூட அவர்களை தடை செய்யக் கூடாது. ஏறக்குறைய எல்லா துறைகளுக்குமே இதே நீதி பொருந்தும். ஆனால் உலகத்தில் எது எவனுக்கு தேவையில்லையோ அவன் அதை தடை செய்யும் அதிகாரத்துடனும், எது எவனுக்கு தேவையோ அவன் அதனை நெருங்கவும் முடியாமலும் உள்ளனர் என்பதுதான் இதில் உள்ள மிகவும் வேடிக்கை.